குக்கு வித் கோமாளி செட்டில் விவாகம் நடந்துகிட்டதை பற்றி இப்போ அதில் ஆங்கர் இருக்கக்கூடிய மாக்காப்பா, கோமாளியாக இருக்கக்கூடிய புகழ், குக்கா இருக்கக்கூடிய கானா வினோத் இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி திவாகர் பண்ண அட்டூழியங்கள், பெண்கள்கிட்ட அவர் நடந்துட்ட விஷயங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே ஓப்பனாக வெளியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் திவாகர் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துப்பாரு, திருமணமான பெண்கள்கிட்டையும் அவர் இப்படி தான் மோசமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு இப்போ 2-3 சீசன் முன்னாடி குக் வித் கோமாளில் கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ண பிரியங்காவோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் கிடைச்சிருக்குதான். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சில ஷோவில் ஆங்கராகவும் இருந்திருக்காங்க, ஒரு சில ரியாலிட்டி ஷோவில் கண்டஸ்டன்டாகவும் கலந்துருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 5ல கலந்துக்கிட்ட மாதிரியே குக் வித் கோமாளில் கலந்துக்கிட்டு அந்த சீசனோட டைட்டிலாகவும் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிரியங்கா மாக்காப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு மேலே குக் வித் கோமாளியில் ஒரு கோமாளியாக வரக்கூடிய திவாகர் மாக்காப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டு குடிச்சிட்டு வராரு, இரும்பு கம்பியில் தாக்குனாரு, அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டை வைக்கும்போது எந்த ஒரு நபராக இருந்தாலும் தான் நண்பருக்கு தான் கூட ஒர்க் பண்ணுறவர், அதுவும் மாக்காப்பா பிரியங்காலாம் கிட்டத்தட்ட 15 வருஷமும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. அதனால இன்னும் தெரியல, தன்னோட ஃப்ரெண்டு மாக்காப்பா மேலே திவாகர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வச்சதுக்கு அப்புறமா பிரியங்கா இப்போ அவங்க சைடில் பொங்கி எழுந்துட்டாங்களாம். குக் வித் கோமாளி ஷோவில் நான் ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டப்ப அங்கே கூட எல்லாருமே அந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் காமிச்சாங்க. கோமாளிங்க குக்குங்க எல்லாமே மாற்றி அடிச்சுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, காய்கறியெல்லாம் அடிக்கிறது, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கேமராக்காக ஒரு ஃபன்னான பண்ணுறது தான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நிமிஷமே நாங்கள் கை கொடுத்து சேர்ந்துப்போம். யாருக்கிட்டுமே ஈகோவோ யார்ட்டும் எந்த பிரச்சனையும் இருந்ததே கிடையாது. ஆனால் ஒரு கோமாளியாக வரக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி, அதுவும் ஒரு ஆங்கர் மேலே, விஜய் டிவியில் பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் குடிச்சிட்டு வராருன்னு அவர் மேலே பழி சுமத்துறது, பெண்கள்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறது, இது வரைக்கும் யாருமே விஜய் டிவி பண்ணதே கிடையாது. முதல்ல ஒரு உள்ள விட்டதே தப்பு தான். கண்ட இடத்துல கை வைக்கிறாரு, அதுமாதிரி பண்ணுறாருன்னா நம்ம எதிர்த்து பேசணும், எதுக்கு வெளில சொல்றதுக்கு பயப்படணும்? இப்போ மாக்காப்பா தானா முன் இந்த பிரச்சனை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரம் யார் மேலே தப்பு இருக்கு, அப்படியே அவர் ஒரு அடிச்சிருந்தா கூட அவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு, எதுக்காக அடிச்சாங்க அப்படி விஷயம் வெளில வரும். தாமரோட தப்பை மறைக்கிறதுக்காக கூட திவாகர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரியங்கா அவங்க சைடில் அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களாம். இதுக்கு திவாகர் தரப்புல என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஜவான் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அட்லி அப்புறம் ஷாருக் கான் இவங்க கூட்டணி மறுபடியும் உருவாக போதான். ஜவான் படத்துக்கு அப்புறமா அல்லு அர்ஜுன் வச்சு இயக்கக்கூடிய திரைப்படம் தான் ராக்கா. ரீசெண்டா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா பல கோடியோ பட்ஜெட்டை உருவாக்கக்கூடிய திரைப்படம் என்ன மாதிரி கதைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியல. இந்த நிலையில இந்த படத்துல ஷாருக் கான் கேமியா ரோல் நடிக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அட்லி இயக்கத்துல ஏற்கனவே ஷாருக் கான் ஜவான் படத்தில் நடிச்சிருந்தாரு. இப்ப ராக்கா திரைப்படத்துல அல்லு அர்ஜுன் கூட கேமியா ரோல்ல ஷாருக் கான் நடிக்க போறாராம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சொல்ல போனா அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்குதாம். அப்படி ஒருவேளை அதுக்கு ஷாருக் கான் ஓகே சொல்லிட்டாருன்னா அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்படி நடந்தா அவர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த சீன் தியேட்டர்ல விசில் பறக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.